அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு என்னதுமா கிடாக்கறி பாருங்க. கிடாக்கறி வாழைக்காய் போட்டு ஆக்குறேன். என்ன அன்றைக்குன்னு பாருங்கள். இறாவைக்கும் போலைக்கும் ஓடும். நான் ஒரு ஆள் வேலை பார்க்குறவங்கள வைக்கிறவங்கள திடீர்னு யாராவது வந்துடுவோம் ஆட்கள் சாப்பிட. ரசம், தக்காளி பழம், சோறு. நைட்டுக்கு இந்த சப்பாத்தி போட்டுக்கிறோம்மா. எனக்கு எவ்வளோ வேலை தான் நான் பார்ப்பேன். இது வாங்கி வச்சுக்கிறேன், இதை போட்டுக்கிறேன். இந்த 2 எண்ணெய் இதெல்லாம் புலங்குறேன். எங்கூட்ட அடுப்புங்கிறைய எத்தனைன்னு கேட்டாலும் 8க்கு 8 நான் 8க்கு 8 இப்போ தான் என்னை பார்த்த ஆட்கள் கேட்கும். ஏன்னா இதில் ஒரு மிக்சி ஒன்று வச்சுக்கிறோம். இந்த 8க்கு 8 அடுப்பங்கரையில் மெட்ராஸில் நல்ல பெரிய அடுப்பங்கள்ல போனேன். 15க்கு 18 புழங்கினவா. இங்கே என்ன எங்கள் உள்ள இது எங்களுக்கு இப்படி தான் கிடச்சிக்கிது. இது பழைய காலத்து உரல். இது 50-60 வருஷமாக வருது உரல். பாம்பேலேருந்து வந்துடுற காலையில். இதை தேயிலை செட்டு இதை எடுத்து வச்சுருவேன். தேயிலை போட்ட காலையில் தடமாறன்மே. இதான் எங்கள் வீட்டு அடுப்பங்கிற சாமான். பருப்போல், நெய், வத்தல், சுக்குத்தூள். இது சின்ன இதாக வாங்குகிறேன். ஒரு மனுஷன் தானே. ஒரு சோப்பும் ஒரு இதுவும். இது வாசனைக்குங்கிறது. இது ஒன்று மசாலா, ஒன்று சீனி, உப்பு. இது சில்லற சாமான், அஞ்சரை பொடி சாமான். பெருங்காயம், அஞ்சரை பொடி சாமான் இல்லை இதில் வச்சு. இதில் கீரைப்பொடி, விளமைக்கு புழங்குவோம். இவ்வளோ சாமான் தான். இதை விட குறைய தான் அந்த காலத்தில் வச்சு சாமான் புழங்குவோம். அதில் தான் ஆக்கி அரைச்சி திண்டு சீனி டப்பாவில் வச்சுக்கிறேன். உள்ளக்க ரவை, மைதா மாவு இதெல்லாம். இந்த 4 8 இதில் தான் இந்த ஐஸ் பெட்டியும் கிடக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஐஸ் பெட்டி. இந்த ஜன்னல்லையும் கொஞ்சம் சாமான் வச்சுக்கிறேன். அவசரத்துக்கு வெண்ணி பெய்யாது இது இதெல்லாம் வச்சுக்கிறேன். இது அடுப்புக்கிற ஜன்னல். இதில் ரைஸ் குக்கரு. ஆனால் அந்த காலத்தில் மிக்சி, ரைஸ் குக்கர் எல்லாமே அடுப்பங்களில் வச்சுக்கிட்டீங்க. இது பழைய காலத்து அடுப்பு. முதல் நாளையில் வந்த அடுப்பு. எத்தனையோ அடுப்பு பழங்கி போய் கடைசி இதை நான் வேலை பார்த்து இந்த அடுப்பை பழங்குறேன். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்குனால டக்குன்னு ஒரு சவுண்டு பார்த்தினா உடனே அதில் ஸ்ட்ராங்கு. இப்போ இது எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்கல. அவ்வளோ இதாவில் அடுத்து இந்த டைல்ஸ்லாம் ஒட்டி 30-35 வருஷமாக வரும். எனத்துக்குமா இதை மாற்றணும். இந்த உரல் விளக்க டங்குன்னு ஒரு தேங்காவில் மாசி இடித்து தள்ளிடும். இது நைட் ப்ரெஷர் பெரும்பாலும் இதான் இடியப்பம் தான் வாங்கிக்கிறேன். எனக்கு எல்லாம் போட்டு மாதிரிக்க முடியலம்மா. வாட்சிங்க இந்த அளவுக்கு என் கையால் நான் 63 வயசில் ஆக்கி திங்கிறே பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா வேலைக்கு அழிக்கிறாள். வெங்காயம் உரிச்சு தர, ஊடுவாச தூக்க, துணி கழுவோ, பாத்ரூம் கழுவோ, முடுக்க பெருக்க ஆளிக்கிட்டு முடுக்க பெருக்கிட்டு போயிடுவா. கடவுளைக்கு சொன்னேன் வந்துடுறு. சில நேரத்தில் நானும் போய்க்கிறேன். சில சாமான்கள் போனேன் வேணுமேண்டு. 2 மிக்சி வச்சுக்கிறோம். 1 ரிப்பேர் ஆகுனா 1 மாற்றிக்கிறோம். இது தேயிலை சட்டி. நல்ல தேயிலை சட்டி, தரமான சட்டி, சிங்கப்பூர் சட்டி. எத்தனை வருஷமாக புழங்குறேன். எத்தனையோ சட்டி வாங்கி உடஞ்சி போச்சு. ஜொக்கு, இது வடி, இது சில்லற சாமாங்க. போய் ஒரு ஆளுக்கு நான் கீழே காட்டணுமோ. கீழே இது அரிசி டப்பா. 5 கிலோ தான் வாங்க மாதத்துக்கு. இது மாவு டப்பா. இது மசாலா. இதில் அரிசி மாவு வைக்கிற பாருங்க. இதில் மசாலா. இதெல்லாம் ஒரு மனுஷருக்கு காணாதம்மா. உரமாகிக்கிட்டு அடவுருகா வீட்டில் போட்டு எனக்கு தெரியல. எல்லாம் உள்ள இந்த அடுப்பங்கல்ல தான் வச்சுக்கிறேன். நினச்சியா இது அடவுருகா. ஒன்றும் அடுப்பெலாம் வைக்கல. கொஞ்சம் சட்டி போட்டு தேங்காய் இதில் வச்சுக்கி. இது அப்பத்துக்கு போட பச்சரிசி 5 கிலோ அரிசி கூப்பனில் தந்தான். இது 2 சிலிண்டர் உள்ள வைக்கிது. 2 சிலிண்டர் உள்ள வைக்கிது. இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவைமோ உலகத்தில் கபரை விட பெருசு இல்லையா? நிரந்தரமாக இருக்கிற கபரை விட இந்த வீடு பெருசு இல்லையா? நம்மளுக்கு நம்ம சொந்த முடிக்க ஏரியா. ஜன்னல் போட்டிக்கிறோம், உட்காந்துக்கிட்டிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மெயினான ஏரியா. சங்கு ஊதினாலும் விளங்கும், காற்றடித்தாலும் விளங்கும். துவா செய்யுங்க நிம்மதியாக இந்த வீட்லேருந்து வாழ்றதுக்கு. அல்லாஹ் நாடுனா வேறு சொற்குலத்தில் அழகான பெரிய பங்களா மாளிகை தருவோம். அதுக்கு துவா கேளுங்க. இங்கே இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.